பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் 1 டீச்சிங் ஃபார்முலாவில் யூனிட் 1ல் நம்ம கவர் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 11 மேக்ஸிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 11 மேக்ஸிம்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ டீச்சர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரியேட்டிங் சச் அன் ஆம்பியன்ஸ் which gives rise to maximum learning activities and various experiences may be achieved. He used different methods, rules, principles, etc. in order to make his lessons effective and purposeful. The different maxims of teaching are discussed below. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டாஃப் யார் வேணால் இருக்கலாம், மென் ஆர் உமன். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸ் அவங்க அப்ளை பண்ணணும் இந்த கிளாஸ் ரூம் டு த ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப் இஸ் கோயிங் டு பி ரோல் மாடல் அண்ட் இன்ஸ்பிரேஷனாக ஒரு ஸ்டூடெண்ட்க்கு இருக்கலாம். ஸோ வந்து இவங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா, லைக் நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும், லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் நிறைய வேரியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் வந்து பண்ணும்போது, எக்ஸ்பர்ட்ஸ் கூட்டு வந்து பண்ணும்போது தட் வில் கிவ் அ வெரி குட் ஒரு இம்ப்ரெஷன். ஸோ இதில் வந்து அவங்க 11 மேக்ஸிம் சொல்லியிருக்காங்க. அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃப்ரம் known to unknown. The maxims state that the new knowledge to be given to the pupils must be logically linked with the previous knowledge. This maxim facilitates learning process and economies the effort of the teacher. என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு டாப்பிக்கில் என்ன வரும், ஒரு சென்டென்ஸ் ஃபார்மிங் அந்த மாதிரி இருக்குன்னா, அடுத்து வர 6th வந்து அதை கண்டினியூ பண்ணியிருக்கிற மாதிரி லாஜிக்கலாக லிங்க் பண்ணுற மாதிரி விஷயங்களை வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸில் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் ஸ்டூடெண்ட்க்கும் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ். திஸ் மேக்ஸிம் ஸ்டேட்ஸ் தட் டிஃபிகல்ட்டி ஷுட் follow ease in teaching. Alternatively, the teacher should start with simple thing and proceed to difficult one in a logical, systematic and stepwise manner. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு எது சொல்லிக் கொடுப்பாங்கன்னா 1 2 3 4 சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த 1 2 3 என்ன பண்ணுவாங்கன்னா 1 2 அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு இடம் விட்டு அடுத்து என்ன ஒரு 4 வரும், அப்புறம் இடத்த இப்படி பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபில் இன் த பிளாங்க்ஸில் 3 5 அப்படின்னு எழுதுவோம். இதுவே அடுத்த ஸ்டெப்பில் குழந்தைக்கு 1 + 1 என்ன 2 அப்படின்னு சொல்லிக்கிறோம். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த குழந்தைங்களுக்கு சிம்பிளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறமா அதுலேயே டிவிஷன், அப்புறம் அல்ஜிப்ரா, அப்புறமா இன்டகிரேஷனாக படிக்க ஆரம்பிப்பாங்க. அதே தான். ஸோ இதுதான் அவங்க சொல்கிறாங்க, சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் மெத்தடில் அவங்க போகணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. தேர்ட் வந்து ஃப்ரம் concrete to abstract. Concrete things are solid things and they can be visualized, but abstract things are only imaginative things. Though this process the learners understand the materials more easily, some power of imagination is also developed in them. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மலைன்னு சொல்லுவோம், ஒரு பிக்சர் காமிப்போம், இல்லை வீடியோ பார்ப்பாங்க, இல்லை ஒரு ஃபிலிமில் பார்த்துருக்கலாம். ஸோ இது அவங்கள கண்ணை மூடிட்டு அது இமேஜின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இமேஜினேஷன்ஸ் பவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இது எங்கே அப்ளை ஆகும் அப்படி சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஆர்கிடெக்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களால இமேஜின் பண்ண முடியும். ஸோ ரெக்டாங்கிளில் என்ன மாதிரி பில்லர்ஸ் இருக்கலாம், என்ன மாதிரி வந்து டோம் இருக்கணும் அப்படின்னு அவங்களால இமேஜின் பண்ண முடியும். அந்த ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். நார்மல் இந்த ஸ்கூல் படிக்கும் போது அவங்க ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டாங்க அவங்க கோலை அப்படின்னா ஈஸியாக அவங்களுடைய ஃபைனல் கோலை அவங்க ரீச் அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அவங்க ஃபுட்பால் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஹி கேன் பி ஃபுட்பால் பிளேயர். ஸோ அது பில்டாகவே இருக்கும் சில பேருக்கு. ஸோ அதை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதர் வந்து ஃப்ரம் அனலிசிஸ் டு சிந்தசிஸ். 4th என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அனலிசிஸ் மீன்ஸ் பிரேக்கிங் சம்திங் இன்டு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ். ஸோ அனலிசிஸ்னால் என்ன அப்படின்னா, இது ஒரு விஷயத்தை வந்து பிரித்து சொல்லி படிக்கிறதா இருக்கலாம். ஸோ அதுதான் பிரேக்கிங் சம்திங் இன்டு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸாக இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சிந்தசிஸ் இஸ் ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆஃப் அனாலிசிஸ். இட் மீன்ஸ் ஜாயினிங் த இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ் இன்டு த ஒன் ஹோல். இன்ஃபேக்ட் தீஸ் டூ ஆர் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி காக்னிட்டிவ் டொமைன் ஆஃப் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி ஆன் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்கலாம், from analysis to synthesis, what type of taxonomy has been explained as objective, educational objective கேட்டாங்கன்னா ப்ளூம்ஸ் டாக்ஸானமி நமக்கு எழுத தெரியும். சரிங்களா? அடுத்து வந்து 5th பாயிண்ட் from particular to general. A teacher should always proceed from particular to general statements. General facts, principles and ideas are difficult to understand and hence the teacher should always first present particular things and lead to the general things. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரம் ஹோல் டு பார்ட். திஸ் மேக்ஸிம் இஸ் தி ஆஃப் ஷூட் ஜெஸ்டால்ட் தியரி, அதாவது GESTALT ஜெஸ்டால்ட்னு சொல்லுங்கள், எப்படி நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுமோ பண்ணிக்கோங்க, ஆஃப் லேர்னிங் ஹூஸ் மெயின் எம்ஃபசிஸ் வாஸ் டு பர்சீவ் திங்ஸ் அண்ட் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் as whole and not in the form of parts. Whole is more understandable, motivating and effective than the parts. அடுத்த மேக்ஸிம் ஃப்ரம் சைக்காலஜிக்கல் டு லாஜிக்கல். திஸ் மேக்ஸிம் ஸ்டேட்ஸ் தட் த சீக்வன்ஸ் ஆஃப் டீச்சிங்
process should be psychological followed by logical. If the teaching process is not in the logical order, its organization is not systematic, then the entire teaching process will become haphazard. 8th என்ன சொல்றாங்கன்னா, from actual to representative. Teaching is more effective when teacher displays actual teaching aids instead of artificial ones before the pupils in the classroom. Researchers have shown that the natural teaching materials has more influence in the teaching process instead of artificial one. For example, Apple Classroom வந்து காட்டுறதா இருக்கட்டும், இல்லை ப்ரிசம் வந்து எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப இஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க டீச்சிங்கில். From definite to indefinite, 9th என்ன சொல்றாங்க Maximல பார்த்தீங்கன்னா, a teacher should always start from definite because definiteness has its limited boundaries and the judicious than indefinite things. We learn easily indefinite things on the basis of definite things. 10th Maxim, from induction to deduction. The process of deriving general laws, rules and formula from particular example is called induction. It means drawing a conclusion from set of examples. Deduction is just opposite to the induction. In it, we derive a certain particular conclusions from general laws, rules or principles. Inductiveனா என்னன்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா என்னன்னா, அது ஒரு process of deriving general laws, rules or formulate from a particular example is called induction. ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிளில் இருந்து கொண்டு வர ஒரு சட்டத்திட்டமாக இருக்கலாம், இல்லை ஒரு ரூல்ஸ் போடுறதா இருக்கலாம், இல்லை ஃபார்முலாவாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அதைத்தான் அவங்க இண்டக்ஷன் சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு என்ன சொல்லுவோம், இதுலேருந்து ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்துடலான்னு சொல்கிறாங்க. இதில் கொண்டு வராத மாதிரி இருக்கிறது டிடக்ஷன்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க போதும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ ரொம்ப டெப்த்தாக போக வேணாம். அண்ட் 11th பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் எம்பிரிக்கல் டு ரேஷனல். இட் மீன்ஸ் தட் த எம்பிரிக்கல் நாலேஜ் ஆஃப் அ ஸ்டூடெண்ட் ஷுட் பி மேட் ரேஷனல் ஸோ தட் இட் பிகம்ஸ் ட்ரூ அண்ட் டிஃபினட். இட் மே பி ரீகால்டு ஹியர் தட் எம்பிரிக்கல் நாலேஜ் இஸ் த ஒன் விச் அ லேர்னர் ரிசீவ்ஸ் பை அப்சர்வேஷன். ஸோ இந்த மாதிரி 11 மேக்ஸிம்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்களான்னு தெரில, பட் ஒரு சில இதெல்லாம் கொடுத்து இஸ் இட் அ டைப் ஆஃப் டீச்சிங் ஃபார்முலா அப்படின்னு மேபி கேட்கலாம். ஸோ அந்த லெவலுக்கு ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டாவே போதுமானது.